எளியோரின் வாழ்வை ஒளியேற்றிய ஒப்பில்லாத தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அறத்தின் வடிவமாய் எளியோடு இணைந்து கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை வென்ற அந்த பெருந்தலைவர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் குமாரசாமி மற்றும் சிவகாமி தம்பதியினருக்கு மகனாக உதித்த தீபம். ஏழை தாயின் வயிற்றில் பிறந்தாலும் எளிய மனிதனாக வாழ்ந்தாலும் தன் அறிவு திறனால் ஒட்டுமொத்த இந்திய அரசியலே போட்ட அந்த தியாக சுடரின் அரசியல் பணி மற்றும் ஆட்சி பணி எனும் இரு பெருந்தூண்களை பற்றி பேசுவதே என் வாழ்நாளில் பெரும் பேராக கருதுகிறேன். பெரும் அரசியல் தலைவரை பற்றி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் மரத்தை பற்றியே இன்று பேச போகிறேன். காமராஜரின் ஆட்சி பணி என்பது அதிகாரத்திற்கு வெளிப்பாடாக இல்லாமல் அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. 1984 அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழகத்தின் கல்வி நிலை மிகவும் பின்தங்கியிருந்தது. பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்களை திறந்தார். ஒரு குழந்தை கூட படிக்காமலே இருக்க கூடாது என்கிறவர் உறுதியாக இருந்தார். கல்வியையும் பசியையும் இணைத்து பார்த்த மனிதர் அவர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த போது பலரது விமர்சனங்களை கண்டு அவர் அஞ்சவில்லை. பசியோடு இருக்கும் ஒரு குழந்தைக்கு பாடம் எப்படி புரியும் என்று அவர் கேட்ட கேள்விதான் இன்றும் லட்சக்கணக்கான மாணவர்களின் கல்வி பயணத்திற்கு அச்சாணியாக உள்ளது. கல்வி மட்டுமல்ல, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், மேட்டூர் அணை, கீழ்பவானி, அமராவதி என பல திட்டங்களை தீட்டி தமிழகத்தின் தொழில் மற்றும் விவசாய வளர்ச்சிக்கு வித்திட்டவர். ஒரு ஆட்சியாளர் எப்படி பணிகளை திட்டமிட வேண்டும் என்பதற்கு இன்றும் காமராஜரின் ஆட்சி ஒரு பல்கலைக்கழகம். வெறும் 1 ஆண்டுகால ஆட்சியில் அவர் செய்த சாதனைகள் இன்றும் பல 100 ஆண்டுகள் பேசப்பட வேண்டியவை. அடுத்து அரசியல் பணி என்று வரும்போது காமராஜரின் வாழ்க்கை உலகிற்கே ஒரு பாடம். இன்றைய அரசியலில் பதவியை தக்க வைக்க பல வழிகளில் போராடுகிறார்கள். ஆனால் நம் காமராஜர் அவர்கள் அதிகார உச்சத்தில் இருந்த போதும் அதை துறப்பதில் ஒரு நொடி கூட தயங்கியதே இல்லை. பதவி ஆசை இல்லாமல் கட்சி பணியாற்றுங்கள் என்று அவர் முன்வைத்த கேபி திட்டம் உலக ஜனநாயக வரலாற்றிலேயே ஒரு தனித்துவமான நிகழ்வு. நேருவிற்கு பிறகு இந்தியாவின் பிரதமர் நாற்காலி தேடி வந்த போதும் அதை தட்டி கழித்து தகுதியானவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்த கிங் மேக்கர் என்று அறியப்பட்டவரின் அரசியல் நேர்மை இக்காலத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று. காமராஜர் அவர்கள் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இவர் கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர் என்று புகழப்படுகிறார். காமராஜரின் மறைவுக்கு பின் 1976 இந்திய அரசிற்கு இவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை வழங்கி சிறப்பித்தது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையம் தொடங்கி பல தெருக்களுக்கும் கட்டிடங்களுக்கும் காமராஜர் பெயரை சூட்டி சிறப்பித்துள்ளார்கள். நண்பர்களே, இன்று நாம் காணும் பல கல்வி நிலையங்களும் தொழில் வளர்ச்சியும் காமராஜர் விதைத்த விதைகள். அந்த விதைகளை நாம் பாதுகாப்போமா? காமராஜரின் ஆட்சி பணி என்பது அடித்தட்டு மக்களை தேடி சென்ற சேவை. அவரின் அரசியல் பணி என்பது அதிகாரத்திற்கு அப்பால் என்ற தியாகம். அவர் ஒரு முதலமைச்சராக மட்டும் வாழவில்லை, அவர் ஒரு சிந்தனையாளராக வாழ்ந்தார். இக்காலத்தில் வெறும் காவியங்களில் மட்டுமே அவர் பெயர் இருக்கக்கூடாது. நமது ஒவ்வொருவரின் செயலிலும் அந்த நேர்மை இருக்க வேண்டும். காமராஜரின் வழியில் பயணிப்போம், நல்ல ஒரு சமுதாயத்தை படைப்போம். பிறப்பானவருக்கும் பெருமை வராது. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் காமராஜர் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி